தசைகளும், எலும்புகளும் வந்து பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவுகள எடுத்துக்கிறது நல்லது. கால்சியம், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கக்கூடிய காய்கறி, கீரை வகைகள நெறைய எடுத்துக்கிறது நல்லது. ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா, அத தவிர்க்கிறதுக்கான முறையான ஒரு ஆலோசனை எடுத்துட்டு, அத வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்றது நல்லது. நெறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டராவது நம்ம வந்து தண்ணீர் குடிக்கணும். ஸோ மூலிகைகள பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மூலிகைகள வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதாவது அமுக்குரா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய தசைகளையும், எலும்புகளையும் வளப்படுத்தும். அதே மாரி பெண்கள பொறுத்தவரைக்கும் சதாவரி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். அதே மாரி எலும்புகளையும், தசைகளையும் வந்து பலப்படுத்தக்கூடியது. முருங்கைக்கீரை தொடர்ந்து வந்து உணவுல வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில அதிகமான அளவுக்கு கால்சியம் வந்து இருக்கு. அதே மாரி இரும்பு சத்தும் வந்து இருக்கு. இது வந்து எலும்புகள பலப்படுத்தக்கூடியது. அதே மாரி பிரண்டை சேர்ந்த உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிரண்டையிலயும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் வந்து 100 கிராம் அளவுக்கு பிரண்டையில வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம தொடர்ந்து உணவுல வந்து எடுத்துக்கிறது நல்லது. இது இல்லாம சிறுதானியங்கள், எள்ளு இதெல்லாம் வந்து நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். கால்சியம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நமக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுனால எலும்புகளும், தசைகளும் வந்து பலப்படும். இதெல்லாம் என்னால டெய்லி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றவங்க, ஆர்த்தோ க்யூர் டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம். இதுல மஞ்சள், மரமஞ்சள், மஞ்சிட்டி, வேம்பு இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால, இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன வந்து குறைக்கும். தசைகளுக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களையும் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு எலும்புகளும், தசைகளும் நல்லா வந்து பலப்படும். ஸோ நம்மளுடைய எலும்புகளும், தசைகளும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுட்காலமும் வந்து நீட்டிக்கப்படும்.